ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் சாம்பாரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு 3 விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். 10 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 5 கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காயை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கரை கழுவிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.